வணக்கம் மக்களே, இது ரம்மிளாவின் சின்னஞ்சிறிய மாடித்தோட்டம். என்னடா இவங்க திடீர்னு சின்னஞ்சிறிய மாடித்தோட்டம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோலாம் நான் சின்னஞ்சிறிய மாடித்தோட்டம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரம்மிளா ஆர்கானிக் கார்டனாக மாற்றினேன். இருந்தாலும் அப்பப்போ நம்ம பழசை மறக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஒரு வீடியோவில் வந்து நான் சின்னஞ்சிறிய மாடித்தோட்டத்தை சொல்லுவேன். ஏன்னா நம்ம கார்டன் எல்லாமே ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சின்ன கார்டன் தான். அதில் தான் நாங்கள் இந்த செடியெல்லாம் வச்சுக்கின்னு வளர்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் அறுவடை வந்து மஞ்சள் தாங்க. இது வந்து லகடான் மஞ்சள். இது வந்து பட்டம் தவறி நம்ம விதைச்சிட்டோம். ஏன்னா முளைப்பு வந்ததால் பட்டம் தவறி 2த்துலேயும் வச்சுருக்கோம். ஒன்று ஆரஞ்சு கலர் டப்பு, இன்னொன்று ப்ளூ கலர் டப்பு. இலையெல்லாம் கருணா மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்கு ஆகாது. சரி, வருமானம் தெரியல. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிப்போச்சு. அடுத்த பட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து பாட்டெல்லாம் வேறு வேணும், பாத்திரம்லாம் வேணும் இல்லையா? சரி, ஓகே, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. ஏங்க, அப்படியே ஃபுல்லாக வர மாதிரி பாருங்கள், சரிங்களா? ஏதோ ஓரளவுக்கு ஓகே. ஓரளவுக்கு ஓகே தாங்க, பரவாயில்ல. ஃபஸ்ட்டுலேயே இந்த மஞ்சள் தான் வந்திருக்குது. அடுத்தது ஒன்றுமே இல்லை. இதில் சுத்தமாக இல்லை, 1, 2 தான் இருக்குது. சரி, ஓகே, அதை போட்டுருங்க தட்டில். அடுத்தது பாருங்கள், இதுவும் சூப்பராக தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது வந்து பாட்டு ப்ளூ கலரு மீன்லாம் விற்பாங்க இல்லையா? ப்ளூ கலர் டப்பு அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்களும் வருவாங்க. ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது. ஒன்றில் சரியாக வைக்கல. இதில் பாருங்கள், இதில் 2 கிழங்கு தான் இருக்குது. பார்த்து எடுங்க, பார்த்துங்க பார்த்து. போட்டுக்குச்சு. சரி, எடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதா? அது எடுங்க, அப்படியே எடுங்க, ஒடியாமல் எடுங்க அப்படியே. காட்டுங்க. ஓகே தான், பரவாயில்ல. நம்ம பட்டம் தவறி தானே போட்டோம். பட்டம் தவறியும் போட்டுது, பட்டம் தவறியும் எடுக்குது. இந்த வெயில் காலத்தில் 5ஆம் மாதம் எடுக்குது இது. சரி, ஓகே, இது ஒரு அளவில் ஓகே தான், பரவாயில்லைங்க. தட்டில் வைங்க, தட்டை காட்டுங்க. இது போதாதா இந்த தொட்டிக்கு? சரி, ஓகே. அடுத்தது ப்ளூ கலரு. அதுதான் எப்படி இருக்குமே தெரியல, பார்க்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு செடி தான் கொஞ்சம் தழைச்சியாக இருக்குது. மீதி எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. பாருங்க, எடுங்க, அப்படியே தூக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அது ஒன்று தான் தழைச்சியாக இருந்தது. அது வீடியோ காட்ட முடியல, லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு விட்டார். சரி, ஓகே, போடுங்க. இது எல்லாத்தையும் போயிட்டு நம்ம கழுவிக்கின்னு வந்துடலாமா? சரி, நீங்கள் இதை எடுத்துகிட்டு தட்டில் வச்சுடுங்க. தட்டை காட்டுங்க. தட்டு பார்த்தாச்சு. அடுத்தது இது அவர் வந்து கழுவின்னு இருக்கட்டும். நம்மள அதுக்குள்ளே இன்னும் ஒரு குட்டி அறுவடை ஒன்று பார்த்துருமா? செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்தி பூ வந்து ஓட்டை மேலே இருக்குது. இது நம்ம செம்பருத்தி எடுத்துப்போம். அடுத்தது பன்னீர் ரோஜா, அதையும் எடுத்துப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பூ தான். அடுத்தது மஞ்சள் கலர் ரோஜா. சூப்பராக இருக்குங்களா? இங்கே வாங்க, நம்ம கார்டன்லேயே லாஸ்ட்டு அறுவடைங்க. பாருங்கள், தக்காளி இப்படி சூப்பராக இருக்குதுங்களா? வெயில் தாக்கம் தாங்க முடியலைங்க, பாவம். கோவக்காய் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், பாவக்காய் ஆகட்டும், எல்லாமே நிறைய அப்படியே பழுத்து கீழே கொட்டுதுங்க. முடியல நம்மளால். எவ்வளோ தான் அதுக்கு நம்மள எல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், உரங்கள் கொடுக்குறோம். இருந்தாலும் வெய்ய ஒரு அளவு தானே அதுவும் தாக்கு பிடிக்கும். குழந்தைங்க பாவம் இல்லையா? முடியல அதுங்களால. பாருங்க, அடுத்தது இந்த தக்காளிலாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்னும் சில தக்காளிலாம் இருக்குதுன்ட்டுன்னு. அதான் இது பூக்கள், மல்லிகைப்பூ. இந்த வருஷம் பூ கூட நம்ம கார்டனில் செம்மையாக அடித்து தூள் கலப்புதுங்க. முல்லையாகட்டும், மல்லியாகட்டும், செம்பருத்தி ஆகட்டும், ரோஜாவாகட்டும், சூப்பராக வருது. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சுப்போம். தட்டை கொடுங்க. போட்டாச்சு. அடுத்தது வாங்க, இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இருங்க, உங்களுக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ஒன்று காட்டிட்டு அதை பறிச்சுட்டு நம்ம உங்களுக்கு இன்னும் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருங்க, இது இட்லி கொத்தா? அப்படி இட்லி கொத்துக்கு மேலே பார்க்குறீங்களா? இது வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் ரோடு. மாங்காய் எவ்வளோ கொத்தாக தொங்குது, இட்லி கொத்து பூ. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தக்காளி 2 இருக்குது. அது ஒன்று எடுத்துப்போம், செங்காய். இது நம்ம பழுக்க வச்சுப்போம். அப்படியே தட்டில் வச்சுட்டு வாங்க, மொத்தமாக என்ன அறுவடை பண்ணிக்கிறேன்னு பார்த்துடலாம். பார்க்குறீங்களா? இதாங்க லகடான் மஞ்சள். ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். போதும். பட்டம் தவறி விதைச்சது, பட்டம் தவறி ஹார்வெஸ்ட் பண்ணது. செமையாக இருக்குதுங்க. ஒரு தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு லகடான் மஞ்சள். நம்ம வீட்டுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். இதை அப்படியே நம்ம அவிச்சு காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கினா, அடுத்தது நம்ம மிளகாய் தனியாக அரைக்கிறப்ப நம்ம அரைக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 கிலோ அறுவடை பண்ணேன். அதே நம்ம மிளகாய் தான் நம்ம போட்டிருக்கோம். சூப்பராக. அடுத்தது வந்து தக்காளி, கோவக்காய்க்கு நம்ம கார்டனில் பஞ்சமே இல்லைங்க, செம்மையாக வரும். அடுத்தது ஒரு தட்டு பூ. செம்மையாக இருக்குங்க. இந்த வாட்டி வெயில் ஆனாலும் நம்ம கார்டனில் செம்ம அறுவடை.
பாவக்காய், கோவக்காய், லகடான் மஞ்சள், பூக்கள் செம்ம பூக்கள் கொடுக்குதுங்க. சரிங்க, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு ஊக்குவிக்க மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளும் ஆர்கானிக்காக நம்ம வளர்க்குறப்போ நம்மளும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். வந்துட்டு அவங்களும் ஒரு சின்ன சின்ன தொட்டி வச்சு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.